वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 58 सीता गुणानुवादः सीतैयिन् गुणங்களைச் சொல்வது अष्टपञ्चाशः सर्गः 58வது सर्गम् सीता गुणानुवादः सीतैयिन् गुणங்களைச் சொல்வது स दृष्ट्वा लक्ष्मणं दीनं शून्ये दशरथात्मजः पर्यप्रोच्यत धर्मात्मा वैदेहीमागतं विना धर्मात्मा वागुं सान्द दशरथात्मजः दाशरथे शून्ये ஒருவருமில்லாத இடத்தில் வைதேகியை வினா தனியில் விட்டு தீனம் மனம் நொந்து முகம்பாடி ஆகதம் இவ்விடம் வந்திருக்கும் லக்ஷ்மணரை திருஷ்டுவா பார்த்து பரியப்ருச்சத பின்வருமாறு வினவினார். தர்மாத்மாவாகும் அந்த தாசரதே ஒருவரமில்லாத இடத்தில் வைதேகியை தனியில் விட்டு மனம் நொந்து முகம்பாடி இவ்விடம் வந்திருக்கும் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு வினவினார். प्रस्थितं दण्डकारण्यं यामामनुजगामः क्व सा लक्ष्मणा वैदेह्यां येत्वा त्वमेयागता. லக்ஷ்மணா தண்டகாரண்யம் தண்டகாவனத்திற்கு பிரஸ்திதம் புறப்பட்ட மாம் என்னை யாயவளொருவள் அனுஜகாம தொடர்ந்து வந்தனளோ யாம் எவளொருவளை துவம் நீத்வா தனியில் விட்டு இங்கு ஆகத்தக வந்திருக்கின்றனையோ சா அந்த வைதேகி ஜானகி குவா எங்கே. லக்ஷ்மணா தண்டகாவனத்திற்கு புறப்பட்ட என்னை எவளொருவள் தொடர்ந்து வந்தனளோ எவள் ஒருவளை நீ தனியில் விட்டு இங்கு வந்திருக்கின்றனையோ அந்த ஜானகி இங்கே. राज्यभ्रष्टस्य दीनस्य दण्डकान् परिधावतः क्व स दुःखसहाया मे वैदेही तनो मध्यमा. राज्यभ्रष्टस्य राज्यத்தை இழந்து தீனஸ்ய எளிமையுற்று தண்டகான் தண்டகாவனத்தில் பரிதாவதக கால்நடையாய்த் திரியும் மே எனக்கு சகாயா கஷ்டத்திலும் பக்கலிலேயே இருக்கிறவளும் தனோ மத்தியமான் உன் இடையாளுமாகிய சாந்த வைதேகி ஜானகி எங்கே. ராஜ்யத்தை இழந்து எளிமையுற்று தண்டகாவனத்தில் கால்நடையாய்த் திரியும் எனக்கு கஷ்டத்திலும் பக்கலிலேயே இருக்கிறவளும் நுண்ணிடையாளுமாகிய அந்த ஜானகி எங்கே. யாம் வினா நோத்சை வீர மூர்த்தமபி ஜீவிதம் क्व सा प्राणसहाया मे सीता सुरसुतोपमा. வீர யாம் எவளொருவளை வினா விட்டு பிரிந்து முகூர்த்தமப்பி ஒரு நொடி பொழுதும் ஜீவித்தும் உயிர் வைத்திருக்க ந உத்சகே நான் ஒப்ப மாட்டேனோ சா அந்த மே எனது பிராணசகாயா உயிர் தொழியும் சுரசுதோப்பமா தெய்வப் பெண் என விளங்குபவளுமான சீதை எங்கே. வீர எவளொருவளை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுதும் உயிர் வைத்திருக்க நான் ஒப்ப மாட்டேனோ
அந்த எனது உயிர் தோழியும் தெய்வ பெண் என விளங்குபவளுமான சீதை எங்கே? पतित्वं मम राणाम्बा पृथिव्याश्चापि लक्ष्मण तां विना तपनीयभां नेच्छेयं जनकात्मजां लक्ष्मणा लक्ष्मणा तपनीयभां பொன்னிறத்தாளான தாம் அந்த ஜனகாத்மஜாம் ஜானகியை வினா பிரிந்து அமராணாம்பா அமரர்களுக்குத்தானாகட்டும் பிருத்திவியாச்ச உலகுக்குத்தானாகட்டும் பத்தித்வமப்பி அரசையும் கூட நைச்சேயம் நான் பெரிதென கொள்ளேன். லக்ஷ்மணா பொன்னிறத்தாளான அந்த ஜானகியை பிரிந்து அமரர்களுக்குத்தானாகட்டும் உலகுக்குத்தானாகட்டும் அரசையும் கூட நான் பெரிதென கொள்ளேன். கச்சித் ஜீவத்தை வைதேயி பிராணை பிரியதரா மம கச்சித் பிரவ்ராஜனம் சௌமிய நமே மித்யா பவிஷ்யதி. சௌமியப்பா மம எனக்கு பிராணையே உயிரினும் பிரியதராரிய வைதேயி ஜானகி கச்சித் ஜீவத்தை பிழைத்திருக்கின்றாளா? மே எனது பிரவ்ராஜனம் வனவாசம் மித்யா பயனற்றதாயும் ந பவிஷ்யதி கச்சித் போகாமல் இருக்குமா? அப்பா எனக்கு உயிரினும் அரிய ஜானகி பிழைத்திருக்கின்றாளா? எனது வனவாசம் பயனற்றதாயும் போகாமல் இருக்குமா? சீதா நிமித்தம் சௌமித்ரே மிருத்தே மயே கதே த்வயி கச்சித் ச காமா சுகிதா கைகேயி சா பவிஷ்யதி. சௌமித்ரே லக்ஷ்மணா சீதா நிமித்தம் சீத்தை காரணமாய் மயி நான் மிருதே மாளவும் துவயி நீ கதி திரும்பி விடும் பொழுது சா அந்த கைகேயி அம்மாள் சகாமா இஷ்டமானதை பெற்று சுகிதா மனத்திருப்தி கொண்டவளாய் கச்சித் பவிஷ்யதி ஆகப் போகிறாளோ என்னமோ? லக்ஷ்மணா சீத்தை காரணமாய் நான் மாளவும் நீ திரும்பி விடும் பொழுது அந்த கைகேயி அம்மாள் இஷ்டமானதை பெற்று மனத்திருப்தி கொண்டவளாய் ஆகப் போகிறாளோ என்னமோ? தாம் புத்திர ராஜ்யே சித்தார்த்தாம் மிருதபுத்திர தபஸ்வினே உபஸ்தாஸ்யதே கௌசல்ய கச்சித் சௌமிய ந கேகயீம். சௌமிய அப்பா மிருதபுத்திர புதல்வனை பறிகொடுத்த கௌசல்யா தேவியா தபஸ்வினி மனம் நொந்து தாம் அந்த புத்திர ராஜ்ய சித்தார்த்தாம் புத்திரனுக்கு ராஜ்யம் சாஸ்வதமாய் கிடைக்க பெற்றவளான கைகேயி அம்மாளை ந உபஸ்தாஸ்யதி கச்சித் ஒத்திருக்காமல் இருப்பாளோ என்னமோ? அப்பா புதல்வனை பறிகொடுத்த கௌசல்யா தேவியார் மனம் நொந்து அந்த புத்திரனுக்கு ராஜ்யம் சாஸ்வதமாய் கிடைக்க பெற்றவளான கைகேயி அம்மாளை ஒத்திருக்காமல் இருப்பாளோ என்னமோ? யதி ஜீவதி வைதேயி கமிஷ்யாமாஶ்ரமம் புனः சுவ்ருத்தா யதி விருத்தா சா பிராணாம் ஸ்த்யக்ஷ்யாமி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா வைதேயி ஜானகி ஜீவதி யதி உயிருடன் இருக்கின்றாள் என்றால் புனா மீளவும் ஆசிரமத்திற்கு கமிஷ்யாமி திரும்பி போகிறேன். சுவ்ருத்தா பதிவிரத்தையாகும் சாவள் விருத்தா யதி மாண்டாள் என்றால்
பிராணான் உயிரை தியக்ஷாமி நான் விடப்போகிறேன். லக்ஷ்மணா ஜானகி உயிருடன் இருக்கின்றாள் என்றால் மீளவும் ஆசிரமத்திற்கு திரும்பி போகப் போகிறேன். பத்திவிரத்தையாகும் அவள் மாண்டாள் என்றால் உயிரை நான் விடப்போகிறேன். யதி மாமாஸ்ரமகதம் வைதேயேனாபிபாஷதே புனఃப்ரஹசித சீத வினஷ்யாமி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா லக்ஷ்மணா சீதாயோனிஜயாகிய வைதேயி ஜானகி புனக திரும்பி ஆசிரமகதம் ஆசிரமத்திற்கு வந்த மாம் என்னை பார்த்து பிரகசிதா புன்னகை கொண்டு ந அபிபாஷத்தே யதி பேசாத பக்ஷத்தில் வினஷ்யாமி உயிரை துறக்கப் போகிறேன். லக்ஷ்மணாயோனிஜயாகிய ஜானகி திரும்பி ஆசிரமத்திற்கு வந்த என்னை பார்த்து புன்னகை கொண்டு பேசாத பட்சத்தில் உயிரை துறக்கப் போகிறேன். ப்ரோஹி லக்ஷ்மணா வைதேயி யதி ஜீவதே வா ந வா த்வயி பிரமத்தே ரக்ஷோபிர்பக்ஷிதா வா தபஸ்வினி. லக்ஷ்மணா லக்ஷ்மணா வைதேயி ஜானகி ஜீவதி வா உயிருடன் இருக்கிறாளா நவா இல்லையா. யதி ஒரு கால் த்வயி நீ பிரமத்தே உன் கடமையை செய்ய தவறியிருக்கையில் தபஸ்வினி காப்பவரை காணாதவளாய் ரக்ஷோபிகி அரக்கர்களால் பக்ஷிதாவா புஜித்து விடப்பட்டாளா என்ன ப்ரூஹி சொல்லு. லக்ஷ்மணா ஜானகி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா. ஒரு கால் நீ உன் கடமையை செய்ய தவறியிருக்கையில் காப்பவரை காணாதவளாய் அரக்கர்களால் புஜித்து விடப்பட்டாளா என்ன சொல்லு. சுகுமாரி ச பாலா ச நித்யம் ச துக்கதர்ஷினே மத்வியோகேன வைதேகி வியக்தம் சோச்சத்தே துர்மணாः. சுகுமாரி ச மெல்லியளும் பாலா ச சிறியவளும் அதுக்கதர்ஷினி ச துக்கம் என்பதே கண்டிராதவளுமான வைதேகி ஜானகி மத்வியோகேன எனது பிரிவால் துர்மணாக உள்ளம் ஒடிந்து நித்தியம் இடைவிடாது சோச்சத்தை கதறிக்கொண்டிருக்கின்றாள். வியக்தம் இது திண்ணம். மெல்லியளும் சிறியவளும் துக்கம் என்பதே கண்டிராதவளுமான ஜானகி எனது பிரிவால் உள்ளம் ஒடிந்து இடைவிடாது கதறிக்கொண்டிருக்கின்றாள். இது திண்ணம். சர்வதா ரக்ஷசா தேன ஜிஹ்மேன சுதோராத்மனா வதத்தா லக்ஷ்மணேத்யுச்சைஸ்தவாப்பி ஜனேதம் பயம். சர்வதா எல்லா பிரகாரத்தினும் சுதுராத்மனா மிக கொடிய ரக்ஷசா அரக்கணம் ஜிஹ்மேன மாயையா லக்ஷ்மணா லக்ஷ்மணா இதி என்று உச்சையே உரத்த குரலில் வததா கூவியனுமான தேன அவனால் தபாபி உனக்கும் பயம் மனக்கவலை ஜனிதம் உண்டாக்கப்பட்டது. எல்லா பிரகாரத்தினும் மிக கொடிய அரக்கனும் மாயையா லக்ஷ்மணா என்று உரத்த குரலில் கூவியவனுமான அவனால் உனக்கும் மனக்கவலை உண்டாக்கப்பட்டது. ஸ்ருதஷ்ச சங்கே வைதேஹ்யா ஸ்வரக்ஸத்ருஷோ மம த்ரஸ்தயா பிரேஷிதஸ்த்வம் ச த்ரஷ்டும் மாம் சீக்ரமாகதா. மம என்னுடையது சத்ருஷக போன்ற சஹஸ்வரக அந்த குரல் வைதேகியாச்ச வைதேகியாலும்
ஸ்ருதகா கேட்கப்பட்டது என்றும் திரஸ்தயா நடுக்கமுற்ற அவளால் மாம் என்னை திரஷ்டும் பார்க்க பிரேஷிதக அனுப்பப்பட்டு துவம் நீ சீக்கிரம் அவசரமாய் ஆகதக ச வந்து விட்டனை என்றும் சங்கே நான் ஊகிக்கிறேன். என்னுடையது போன்ற அந்த குரல் வைதேகியாலும் கேட்கப்பட்டது என்றும் நடுக்கமுற்ற அவளால் என்னை பார்க்க அனுப்பப்பட்டு நீ அவசரமாய் வந்து விட்டனை என்றும் நான் ஊகிக்கிறேன். சர்வதா தூ கிருதம் கிருஷ்டம் சீதாமுத்ஸ்ருஜ தாவணே பிரதிகர்த்தும் நிருஷம்சானாம் ரக்ஷசாம் தத்தமந்தரம். வனே காட்டில் சீதாம் சீதையை உத்ஸ்ருஜதா தனிமையில் விட்டு வந்த உன்னால் தோ இப்பொழுது கிருத்தம் செய்யப்பட்ட காரியம் நிருஷம்சானாம் கிராத்தகர்களாகிய ரக்ஷசாம் அரக்கர்களுக்கு பிரதிகர்த்தும் தீங்கு செய்ய அந்தரம் அவகாசமாக தத்தம் கொடுக்கப்பட்டு சர்வதா முற்றிலும் கஷ்டம் அடையப்பட்டு விட்டது. காட்டில் சீதையை தனிமையில் விட்டு வந்த உன்னால் இப்பொழுது செய்யப்பட்ட காரியம் கிராத்தர்களாகிய அரக்கர்களுக்கு தீங்கு செய்ய அவகாசமாக கொடுக்கப்பட்டு முற்றிலும் அடையப்பட்டு விட்டது. துக்கிதா கரகாத்தேன ராட்சசா பிஷிதாஷணாः தை சீதா நிஹத கோரைர் பவிஷ்யதி ந சம்சயः. பிஷிதாஷணாக மாமிசத்தை புஜிக்கும் ராட்சசாக அரக்கர்கள் கரகாத்தேன கரனை கொன்றமையால் துக்கிதாக மனம் நொந்திருந்தார்கள். கோரை கொடிய தைஹி அவர்களால் சீதா சீத்தை நிகதா கொல்லப்பட்டவளாக பவிஷ்யதி ஆவாள். சம்சய சந்தேகம் ந இல்லை. மாமிசத்தை புஜிக்கும் அரக்கர்கள் கரனை கொன்றமையால் மனம் நொந்திருந்தார்கள். கொடிய அவர்களால் சீத்தை கொல்லப்பட்டவளாக ஆவாள். சந்தேகமில்லை. அஹோஸ்மி வியசனே மக்ன சர்வதா சத்ரு சூதன கிம் இதானீம் கரிஷ்யாமி சங்கே பிராப்தவ்யமித்ருஷம். சத்ருசூதன சத்ரு சம்ஹாரகா அஹோ ஐயோ என்ன கஷ்டம். சர்வதா எவ்வகையிலும் வியசனே கஷ்டத்தில் மக்னகா மூழ்கி கிடக்கின்றவனாய் அஸ்மி நானாகிறேன். இதானீம் இப்பொழுது கிம்னோ எதைத்தான் கரிஷ்யாமி செய்வேன். ஈத்ருஷம் இப்படிப்பட்டதை பிராப்தவ்யம் விதிவசத்தால் வந்ததாய் சங்கே நான் நினைக்கிறேன். சத்ரு சம்ஹாரகா ஐயோ என்ன கஷ்டம். எவ்வகையிலும் கஷ்டத்தில் மூழ்கி கிடக்கின்றவனாய் நான் ஆகிறேன். இப்பொழுது எதைத்தான் செய்வேன். இப்படிப்பட்டதை விதிவசத்தால் வந்ததாய் நான் நினைக்கிறேன். இதி சீதாம் வராரோஹாம் சிந்தயன்னேவ ராகவः ஆஜகாம ஜனஸ்தானம் त्वरया सह लक्ष्मणः. ராகவः ஸ்ரீராமர்வராரோஹாம் ஸ்ரீரத்னமாகிய சீதாம் சீதையை பற்றி இதி மேற்கண்டவாறு சிந்தையன் ஏவ கவலைப்பட்டு கொண்டே சக லக்ஷ்மணகா லக்ஷ்மணரோடு கூட துவரையா அதிவேகமாக ஜனஸ்தானம் ஜனஸ்தானத்திற்கு ஆஜகாம வந்து சேர்ந்தார். ஸ்ரீராமர் ஸ்ரீரத்னமாகிய சீதையை பற்றி மேற்கண்டவாறு கவலைப்பட்டு கொண்டே
லக்ஷ்மணரோடு கூட அதிவேகமாக ஜனஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்தார். விகர்ஹமானோனுஜமார்த்தரூபம் க்ஷுதாஸ்ரமாச்சைவ பிபாசயா ச விநிஷ்வசன் शुष्कमुखो विवर्णः प्रतिश्रयं प्राप्य समीक्ष्य शून्यम् स्वमाश्रमं सम्प्रविगाह्य वीरो विहारदेशाननुसृज्य काञ्चित् एतत्तदित्येव निवासभूमौ प्रहृष्टरोमा व्यतीतो बभूव. வீரராகுமவரார்த்தரூபம் அதிக துன்பமுறும் அனுஜம் தம்பியை பார்த்து விகர்ஹமானக கடிந்து பேசிக்கொண்டு க்ஷுதா பசியினாலும் ஸ்ரமாச்ச மனவேதனையினாலும் பிப்பாசையா ஏவ தாகத்தாலும் விநிஷ்வசஞ்ச பெருமூச்சு விட்டு கொண்டும் பிரதிஸ்ரயம் ஆசிரம வாயிலை பிராப்பிய அடைந்து சூன்யம் சூன்யமாயிருப்பதாய் சமீக்ஷியே கண்டு शुष्कमुखः முகம்பாடி விவர்ணக ஒளி குன்றியவராகி ஸ்வம் தனது ஆசிரமத்தினுள் சம்பிரவிகாஹ்ய எங்கும் நுழைந்து பார்த்துவிட்டும் காஞ்சேத் சில விஹார தேசான் விளையாடும் பிரதேசங்களிலும் நிவாச பூமோ இரவுகளில் காலம் கழிக்கும் இடத்திலும் அனுஸ்ருஜ்ய தேடிவிட்டு ஏதத் இது நான் எண்ணியது தத்யேவ அப்படியே ஆகிவிட்டதே இதி என்று சொல்லிக்கொண்டு பிரஹ்ருஷ்டரோமாமயிர் கூச்செறிந்து व्यतीतः துன்பத்தில் மூழ்கியவராய் பபூவ ஆயினர். வீரராகும் அவர் அதிக துன்பமுறும் தன்பியை பார்த்து கடிந்து பேசிக்கொண்டு பசியினாலும் மனவேதனையினாலும் தாகத்தாலும் பெருமூச்சு விட்டு கொண்டும் ஆசிரம வாயிலை அடைந்து சூன்யமாயிருப்பதாய்க் கண்டு முகம்பாடி ஒளி குன்றியவராகி தனது ஆசிரமத்தினுள் எங்கும் நுழைந்து பார்த்துவிட்டும் சில விளையாடும் பிரதேசங்களிலும் இரவுகளில் காலம் கழிக்கும் இடத்திலும் தேடிவிட்டு இது நான் எண்ணியது அப்படியே ஆகிவிட்டதே என்று சொல்லிக்கொண்டு மயிர்கூச்செறிந்து துன்பத்தில் மூழ்கியவராயினர். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 85 सर्गः।